Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkam at-tanzil, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Wa man yu'tal hikmata faqad utiya khairan kathira. Sadaqallahul azim. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் சம்பந்தமான புரிதல் நமக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது போன்ற வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் ஃபிக்ஹ் என்றால் என்ன, இல்முல் ஃபிக்ஹ் என்றால் என்ன என்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசினோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் என்பதற்கு ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படும். இல்முல் ஃபிக்ஹ் என்பது புரிதலுக்கான கல்வி என்று அழைக்கப்படும். மார்க்கம் சம்பந்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை மார்க்கத்தின் பெயரில் இருந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி எப்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு இல்முல் ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்வி முறையாக இருந்தாலும் அதை இரண்டு முறையில் பிரிக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றிய அறிதல் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை பற்றிய புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், முதலில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும், அதற்கான மூலதனம் என்ன, அதை பற்றிய அறிவாளிகளின் கருத்து என்ன, அந்த விஷயத்தை பற்றிய அறிவு சார்ந்த புத்திசாலிகளின் அணுகுமுறை என்ன என்கிற விஷயத்தை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்வதற்கு தியரி என்று அழைக்கப்படும். படித்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு பிராக்டிக்கல் என்று அழைக்கப்படும். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்வி முறையாக இருந்தாலும் முதலில் அது சம்பந்தப்பட்ட எழுத்து வடிவிலான தியரியை படித்துக் கொள்ள வேண்டும். பிறகு படித்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு பிராக்டிக்கல் என்கிற அணுகுமுறையை அணுக வேண்டும். அதே போல்தான் மார்க்கத்தின் விஷயங்களை பற்றியும் வெறுமனே படிப்பது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செயல்முறைப்படுத்துவது என்கிற விஷயங்களை பற்றிய படிப்பிற்கு ஃபிக்ஹ் என்றும் அழைக்கப்படும். ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ்களில் அமர்வது எதற்கு ஒப்பாகும் என்கிற ஹதீஸுடைய விஷயங்களை எல்லாம் சென்ற வாரம் நாம் கண்டோம். மஜ்லிஸு ஃபிக்ஹின் கைரும் மின் இபாதத்தி சித்தீன சனா. இல்முடைய ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ்களில் அமர்வது என்பது ஒரு மனிதன் 60 வருட காலம் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒப்பாகும் என்பதாக ஹதீஸிலே காணப்படுகிறது. பிறகு மதுஹபுடைய விஷயங்களில் இமாம்கள் எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து சிறுக சிறுக சேர்த்து கடின உழைப்பை செலுத்தி அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து இன்று வரை நம்முடைய கைகளில் பொக்கிஷமாக கொண்டு சேர்த்தார்கள்.
அதனுடைய வழித்தொடரல்கள் என்ன என்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் கண்டறிந்தோம். அதை சற்று ஞாபகப்படுத்தும் வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களில் 6 சஹாபாக்கள் மார்க்கத்துடைய விஷயங்களில் தெளிவான புரிதல் கொண்டவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட தெளிவான புரிதல்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் 6 மிகச் சிறந்தவராக விளங்கியவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு அவர்களிடத்தில் அடுத்தடுத்து கல்வி முறைகளை கற்று இறுதியாக மத்ஹப் ஹனஃபியினுடைய இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரை எப்படி வந்து சேர்ந்தது என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் கண்டறிந்தோம். ஃபிக்ஹுடைய விஷயத்தில் எந்த ஃபிக்ஹுடைய கிதாபுகளை எடுத்தாலும் அதில் முதல் பாடமாக இருப்பது என்பது தஹாரா என்று அழைக்கப்படுகின்ற சுத்தம். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் முதலாக தோன்றக்கூடிய விஷயம் சுத்தம். சுத்தம் இல்லாமல் நாம் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அங்கீகரிக்கப்படாது. எனவேதான் மார்க்கம் சுத்தத்தை பெருமளவில் நமக்கு மிக முன்னுதாரணமாக முதன்மையாக எடுத்து கூறுகிறது. இருந்த போதிலும் நாம் இன்று அதற்கு முன்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈமான் என்றால் என்ன, ஈமானுடைய படித்தரங்கள் என்ன, ஈமானுடைய ஷர்த்துக்கள் என்ன, ஈமான் எத்தனை வகைப்படும், நாம் எப்படி ஈமானில் உறுதியாக ஓர்மையாக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றிய சில குறிப்புகளை இன்று நாம் காண இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் என்ன வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அதற்கு முதன்மையாக நம்மிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல் எந்த ஒரு அமலையும் நம்மால் செய்ய முடியாது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியாது, ரசூலை அறிந்து கொள்ள முடியாது, மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு மிக தூண்டுதலாக இருப்பது என்பது ஈமானுடைய விஷயங்கள். இன்று நாம் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாம் சிறு வயதில் நாம் சர்வசாதாரணமாக மக்தப் மதரசாக்களில் மனனம் செய்து ஹஸரத்மார்களிடம் ஒப்பித்து பரிசும் பெற்றிருப்போம். ஆனால் அது ஒரு புரியாத வயதாக இருக்கும். அதனுடைய அர்த்தங்களை விழுங்கி நாம் படித்திருக்க மாட்டோம். இன்று சற்று அதை மறுபடியும் நினைவு கூர்ந்து அதற்கான அர்த்தங்களோடு நாம் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலில் ஈமான் என்கிற வார்த்தைக்கு விசுவாசம் கொள்ளுதல், உறுதியாக இருத்தல், நம்பிக்கையாக இருத்தல், ஒரு விஷயத்தை மனமுவந்து ஏற்றுக் கொள்ளுதல் என்கிற அர்த்தங்கள் எல்லாம் அடங்கும். பொதுவாக தொழுகைகளில் ஆமீன் சொல்கின்றோம், துவாக்களில் ஆமீன் சொல்கின்றோம். யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பிரார்த்தனைகளை துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற விஷயம், மனமுவந்த ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பிக்கை வைத்து, அது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இந்த ஆமன என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆமன என்று சொன்னால் ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு விட்டான். ஆமந்து, நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களை குறித்து கூறும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே என்பதாக கூறுகின்றான். ஈமானை புரிந்து ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு முஃமின், முஃமினூன் என்கிற பெயர்கள் எல்லாம் அடங்கும். எனவே ஈமான் என்பது ஒரு விஷயத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு விஷயத்தின் மீது அதிக விசுவாசமாக இருத்தல், அதை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அதற்குடைய விஷயங்களை சரியாக பின்பற்றுதல், அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுதல் என்கிற பொருள் எல்லாம் இந்த ஈமான் என்கிற வார்த்தையில் அடங்கும். ஈமானின் ஃபர்ல் எத்தனை என்று பார்க்கும் பொழுது ஈமானுடைய ஃபர்ல் 2. ஈமானுடைய ஃபர்ல் 2. அதாவது
தஸ்தீகும் பில் கல்ப், முதலாவது தஸ்தீகும் பில் கல்ப், இரண்டாவது இக்ராரும் பில் லிசான். அப்படின்னா என்ன? தஸ்தீகும் பில் கல்ப் என்று சொன்னால் உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல். எதை உண்மைப்படுத்துதல்? அல்லாஹ்வை உண்மைப்படுத்துதல், குர்ஆனை உண்மைப்படுத்துதல், நபிமார்களை உண்மைப்படுத்துதல், மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மைப்படுத்துதல். உள்ளத்துல அதன் மீது அதிகமாக அதை உண்மைப்படுத்தி உள்ளத்துல ஸ்ட்ராங்கா அந்த தன்மையை உண்மையா அறிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா தஸ்தீகும் பில் கல்ப் என்று அழைக்கப்படும். இது முதலாவது. இரண்டாவது இக்ராரும் பில் லிசான், நாம் உள்ளத்தால் உண்மைப்படுத்திய விஷயத்தை நாவால் உறுதி செய்தல். அதன் காரணமாகத்தான் நாம் என்னதான் மனசுல நினைச்சாலும், நம்ம தொழுகைக்கு முன்னாடி நான் சுன்னத் தொழுக போறேன், ஃபர்லு தொழுக போறேன், நஃபில் தொழுக போறேன், அல்லது நோன்பு நோக்க போறேன் அப்படின்னு என்ன விஷயங்கள் நாம் மனதில் எண்ணினாலும் நாவால் மொழிவதற்கு நம்மை தூண்டுவதன் காரணம் என்னவென்று சொன்னால், நாவால் மொழியும் பொழுதுதான் அது முழுமையடையும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தன் மனதளவில் என்ன வேணாலும் எண்ணிக்கொள்ளலாம், ஆனால் நாவால் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அவன் என்ன எண்ணினான் என்கிற விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே ஈமானுடைய ஃபர்ல் இரண்டு. ஒன்று உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல், இரண்டாவது நாம் உண்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தை நாவால் மொழிதல். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஈமானுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் எத்தனை? இரண்டு. ஈமானுடைய வகைகள் இரண்டு. நாம் எல்லாம் சிறுவயதில் படித்திருப்போம். ஈமான் முஜ்மல் என்பதாக, ஈமான் முஃபஸ்ஸல் என்பதாக. சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்மளுடைய அடித்தளத்தில் இது உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் மக்தப் மதரசாக்களிலும் சரி, இன்ன பிற இஸ்லாமிய கூடங்களிலும் சரி, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே இந்த ஈமானுடைய விஷயத்தை நாம் உள்ளத்தளவில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய உலமா பெருமக்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருவதன் காரணம். ஈமான் முஜ்மல் அப்படின்னா மூடலான ஈமான். எப்படி? ஈமான் முஜ்மல் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி. ஈமானுடைய முஜ்மல் அப்படின்னா இதுதான். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ ஜமீஅ அஹ்காமிஹி வ ஜமீஅ அஹ்காமி ரசூலிஹி. இது இதோடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். அந்த ஈமான் எப்படிப்பட்டது? எந்த அடிப்படையில் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, கமா ஹுவ பி அஸ்மாஇஹி, அல்லாஹுக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறதோ அந்த பேர்களுடைய தன்மைகள் எல்லாம் என்னவோ, அந்த பேர்களுடைய பொருள்கள் எல்லாம் என்னவோ, அதை வைத்து அல்லாஹ் இருக்கிறான் என்கிற விஷயத்தை உறுதி கொண்டு அல்லாஹ் இருப்பதாக எண்ணி நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன். ஓ சிஃபாத்திஹி, சிஃபத் என்று அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வின் தன்மைகள், அல்லாஹ்வின் தன்மைகள் திருநாமங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ரஹ்மான் கிருபையாளனாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், கொடையாளிகளுக்கெல்லாம் கொடையாளியாக இருக்கின்றான், ரஹ்மத்தாளர்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாளனாக இருக்கின்றான், மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், ஹய்யுல் கய்யூமாக இருக்கின்றான். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். இந்த சிஃபத்துகளை உள்வாங்கி இதனுடைய தன்மைகளை நிரம்பிய ஒரு அல்லாஹ் அவன் எப்படி இருப்பான் என்கிற விஷயங்களை உள்ளத்தால் நாம் நினைத்து அவன் மீது ஈமான் கொள்வது, அவனுடைய பெயர்களை வைத்தும் அவனுடைய சிஃபத்துகளை வைத்தும். அடுத்து வகபில்து ஜமீஅ அஹ்காமி, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து ஹுக்கும் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்து கட்டளைகளையும் அனைத்து சட்டத்திட்டங்களையும் நான் மனமோந்து ஏற்றுக்கொள்கின்றேன். அதுல எந்த ஒரு விஷயத்திலையும் நான் பின்வாங்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டும் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிற விஷயத்தில் முழுமையாக சரணடைந்தல். அஹ்காமி ரசூலி,
அதே போல அல்லாஹ் என்னென்ன சட்டத்திட்டங்களை எல்லாம் நமக்கு குர்ஆனில் சொல்லி இருக்கின்றானோ அதை எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகின்றோமோ அதே அளவிற்கு ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சட்டத்திட்டங்களாக வகுத்து தந்திருக்கிறார்களோ, எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், எவற்றை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அனைத்து விஷயங்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இதுல பின்வாங்க கூடாது. அப்ப ஈமானுடைய படித்தரத்துல முதல் இதை நம்ம முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னுடைய அறிவுக்கு ஒரு விஷயம் புலன்படல, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் லாஜிக்கா இல்ல, அது மற்றவர்களை முகம் சுளிக்க வைக்கிறது அல்லது மற்ற சமயத்தவர்களிடத்துல ஈமானுடைய விஷயங்கள் ரொம்ப இதா இருக்குன்னு நம்மளே ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அல்லது இதை விட்டும் நான் தவிர்த்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை முழுமையா கட்டுப்படுறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை முழுமையா ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுறதுக்கு தான் ஈமான் முஜ்மல். ஈமானுடைய வகைகளில் இரண்டாவது ஈமான் முஃபஸ்ஸல், அதாவது கொஞ்சம் விரிவா ஈமானுடைய விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ஈமான் கொள்ளணும், எதன் அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்திற்கு ஈமான் முஃபஸ்ஸல் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி இதுல என்னென்ன விஷயங்கள் வருது? ஆமன்து பில்லாஹ், அதே போல அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிற விஷயத்தை நம்ம பின்னாடி பார்க்கணும். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். இரண்டாவதா வ மலாயிகத்திஹி, 7 விஷயங்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த 7 விஷயத்தையும் நான் பார்த்துதான் நம்புவேங்கிறதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ்வை நான் பார்க்கல, அல்லாஹ்வை நான் கண்ணால பார்த்தாதான் நான் ஈமான் கொள்ளுவேன். மலக்குமார்களை நான் பார்க்கல, மலக்குமார்களை நான் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பிக்கை கொள்ளுவேன். ரசூல்மார்களை நான் பார்க்கல, அவங்கள பார்த்துதான் நான் ஈமான் கொள்ளுவேன் அப்படிங்கிறதுக்கு பேர் ஈமான் கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம் இருக்கிறது என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் ஈமான் என்று அழைக்கப்படும். அப்ப முதல் விஷயம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன். இரண்டாவது வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற விஷயம். வ குதுபி, இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்கள், அதன் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அடுத்தது ஒரு ருசுலி, இறைவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய அந்தஸ்துகள் என்ன என்கிற விஷயத்தை எல்லாம் எண்ணி அவர்கள் மீதும் ஈமான் கொள்வது. அதே மாதிரி வல் யௌமில் ஆஹிர், கியாமத் நாளும் ஒன்று இருக்கு, மறுமை நாளும் ஒன்று இருக்கு, அதன் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கதிர்களை நம்புவது, விதிகளை நம்புவது. என்ன நல்லது நடந்தாலும், என்ன தீமை நடந்தாலும், என்ன கெடுதல் நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டே நடக்கிறது என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். இறுதியாக வல் பாஸி பாதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் நாம் மறுபடியும் எழுப்பப்படுவோம் என்கிற விஷயத்தை ஈமான் கொள்ளுதல். இந்த விஷயத்துல எது ஒண்ணுல நம்ம ஈமான் கொள்ளலைனாலும் நம்ம உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது. முதல் விஷயம் அல்லாஹ்வை முழுமையா நம்பணும், மலக்குமார்களை முழுமையா நம்பணும், ரசூல்மார்களை நம்பணும், இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும், அதற்கு கியாமத் நாள் இருக்கிறது என்கிற விஷயத்தை நம்ப வேண்டும். அதே மாதிரி நல்லதோ கெட்டதோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்பணும். நாளை மரணத்திற்கு பின்பு நாம் எழுப்பப்படுவோம் என்கிற விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம உலகத்துல பல தரப்பட்ட மக்களை பார்க்கிறோம், பல சமயத்தவர்களை சார்ந்தவர்களை நாம் காண்கின்றோம். அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஒரு சில பேரு நாங்க கடவுளை பார்த்தாதான் நம்புவேன், இல்லாத பட்சத்துல நான் கடவுளை நம்ப மாட்டேன், அது அவங்களுடைய கொள்கைகள். அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், கடவுள் இப்படித்தான் இருப்பான் என்று யூகித்து அவர்களுடைய கற்பனைக்கு எப்படியெல்லாம் எட்டுகிறதோ அவர்களுடைய கற்பனைக்கு தகுந்தவாறு கடவுள்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அதே மாதிரி அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை நம்ப மாட்டாங்க. மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மறு உலகம்னு ஒண்ணு கிடையாது, நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளுக்கு எல்லாம் கணக்கு கேட்கப்படும் என்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த 7 விஷயங்களின் மீதும் முழுமையாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இப்ப ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல்னா என்ன?
அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்ன, அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு அல்லாஹ்வை பத்தி பேசணும். அவனுடைய தன்மைகளை பத்தி பேசுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நேரம் பத்தாது. நம்ம சுருக்கமா விளங்கிக்கணும். அல்லாஹ்ங்கிறது ஒருவன், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, என்ன அவனுக்கு குழந்தைகளும் இல்லை. இந்த முழு உலகத்தையும் அவன் எதுவுமே இல்லாத நிலையில தான் படைச்சான். ஆதியும் அவனே, அந்தமும் அவனே. இந்த முழு உலகமும் அவனுடைய அருளுக்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவன் மிக தூய்மையானவன், அவன் யாதொரு இணையும் இல்லாதவன், அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, எந்த தேவையும் அற்றவன். இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி நாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அல்லாஹ்வோட தன்மைக்குள்ள என்ன செய்ய, இதுல எதையாச்சும் ஒன்ன கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றி வச்சிடக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ் எப்படி தூங்குவான், அல்லாஹ்க்கு ஒரு வேளை குழந்தைங்க இருக்குமோ அப்படிங்கிற கற்பனைகளை எல்லாம் நம் மனதில் புகுத்தி விடக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல். இரண்டாவதாக மலாயிகத்தி, அவனுடைய மலக்குமார்கள் என்றால் என்ன, அவர்கள் யார், அவர்கள் எப்படி படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவர்களுக்கு பசி உறக்கம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை எந்நேரம் அவர்கள் வணங்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். ஒரு சில நபர்களை காப்பாற்றுவதற்காகவே அல்லாஹ் ஒரு சில மலக்குகளை நியமித்து வருகின்றான். மலக்குகளுடைய எண்ணிக்கையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று மலக்குமார்களுடைய சிஃபத்துகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல வகுத்துபி, அவனுடைய வேதம், மார்க்கம் சம்பந்தப்பட்ட இறைவனால் நபிமார்கள் மூலியமாக அனுப்பப்பட்ட வேதங்களை எல்லாம் நாம் உண்மை என்று நம்ப வேண்டும். நமக்கு தெரியும் 4 வேதங்கள் முக்கியமானது என்ன, தௌராத், இன்ஜீல், ஈசா, தௌராத், இன்ஜீல், ஜபூர், அதுக்கப்புறம் இறுதியா நம்ம கையில இருக்கக்கூடிய குர்ஆன். அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்தந்த வேதங்களை வழங்கி இருந்தான். ஆனால் காலப்போக்கில் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை பொய்ப்படுத்தி விட்டார்கள். அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இறுதியாக அனுப்பப்பட்ட நம்முடைய கைகளில் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய குர்ஆன் முழுக்க முழுக்க உண்மைப்படுத்தப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய வசனங்களை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. இன்று வரை குர்ஆனில் உள்ள ஒரு எழுத்தையாவது நாம் மாற்றிவிட வேண்டும் என்று மிக பயங்கரமான ஆராய்ச்சி முறைகள் எல்லாம் யூதர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்டர் கிரவுண்ட்ல பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. குர்ஆன்ல இருக்கிற வசனங்களை ஏதாச்சும் லைட்டா மாத்தி விடணும், நாளை நமக்கு தெரிஞ்சா கூட பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை தப்பா படிச்சுட்டாங்கன்னா நம்ம குர்ஆனை மாத்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது குர்ஆன்னு சொன்னா உலக முஸ்லிம்கள் எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க, அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மாத்திட்டோம்னு சொன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு அதனுடைய வாக்கியங்களை அமைத்து கொண்டால் நாளை வரக்கூடிய காலங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் எல்லாம் குர்ஆனை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்கிற பெரிய பெரிய ஆராய்ச்சி முறைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரை. ஆனாலும் ஒருவராலும் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. இன்று பல்வேறு ஆப்புகள் வந்துருச்சு. இன்னைக்கு முழு உலகமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சமூக ஊடகங்கள்ல அல்லது ஆன்லைன்ல மொபைல்ல தான் என்ன தேவைகள் இருந்தாலும் மொபைலை வச்சு, கையில இருக்கக்கூடிய போனை வச்சுதான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இதை அறிந்த மக்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், குர்ஆனை யாரும் புரட்டி பார்க்கறது இல்லை. அப்ப ஆப்புக்குள்ள போய் நம்ம சூறாக்களை மாத்திட்டோம், ஹதீஸ்களை மாத்திட்டோம்னு சொன்னா அதை படிக்கக்கூடிய மக்கள் தப்பா படிச்சு தப்பா ஃபாலோ பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் உறுதியாக சொல்கின்றான், குர்ஆனை எங்க வச்சு பாதுகாப்போம்? குர்ஆனை கியாமத் நாள் வரையும் யார் நினைச்சாலும் ஒரு எழுத்தையும் மாற்ற முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனை மனிதர்களுடைய மனதில் வைத்துதான் பாதுகாக்கின்றான். மனிதர்களுடைய மனதில் வைத்துதான் பாதுகாக்கின்றான். இன்று எந்த சமூகத்தை சார்ந்த வேதங்களையும் மனனம் செய்தவர்கள் அவ்வளவாக இருக்க மாட்டார்கள். ஆனால்
திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அப்ப யாராச்சும் ஒரு ஆள் தப்பா ஓதுனா கூட, ஒரு எழுத்தை மாத்தி ஓதுனா கூட, ஒரு ஜபர் சேர மாத்தி ஓதுனா கூட தெரிஞ்சு போயிடும் இவர் தப்பா ஓதுறாரு, இவர் குர்ஆன்ல இல்லாததை ஓதுறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப அல்லாஹ் குர்ஆன மனிதர்களுடைய மனதில் வைத்து பாதுகாக்கின்றார். கியாமத் நாள் வரை இது இப்படித்தான் இருக்கும். அப்ப குர்ஆனுடைய விஷயங்கள் உண்மையானது, அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டது என்கிற விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்தது ஒருசுலி, அவனுடைய ரசூல்மார்கள் அல்லாஹுவால் மார்க்கத்தை உலகிற்கு கொண்டு வந்து மனிதர்களை நன்னடத்தை செய்து மனிதர்களை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள். அவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நம்மை போன்ற மனிதர்கள் என்கிற விஷயத்தை நாம் நம்ப வேண்டும். அவர்கள் பாவங்களை விட்டும் அகற்றப்பட்டவர்கள், நபிமார்களால் எந்த பாவமும் செய்ய முடியாது என்கிற விஷயங்களை நாம் நம்ப வேண்டும். முதலாவதாக இவ்வுலகில் தோன்றிய நபி ஆதம் நபி, இறுதி நபி முகமது நபி என்கிற விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதில் ஆணித்தரமாக பதித்துக் கொள்ள வேண்டும். கியாமத் நாள் வரை முகமது நபிக்கு அப்புறம் வேற யாரோ நபின்னு சொல்லி யாரும் வர முடியாது. அப்படி யாராவது நான் தான் நபி, இறுதி நபி என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் என்கிற விஷயத்தை நாம் பதித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனதில். அடுத்து வல் யௌமில் ஆஹிர், கியாமத் நாள்னு ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் நம்மளை பத்தின எல்லா விஷயத்துக்கும் அன்னைக்குதான் ஜட்ஜ்மெண்ட் டே என்று அழைக்கப்படுகின்ற நியாய தீர்ப்பு நாள். நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இறைவனிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய கேள்வி கேட்பாடுகள் அன்று நடக்கும். நம்முடைய நன்மைகள் தீமைகள் எடுத்து வைக்கப்படும். நாம் இந்த எந்த அளவிற்குன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறது இவ்வுலகத்தில், அந்த குழந்தை பிறந்து கண்ணை திறந்து அடுத்த செகண்ட் மௌத்தா போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு கூட கேள்வி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை உலகத்துல பிறந்து கண்ணை திறந்து மௌத்தா போயிடுச்சு அடுத்த செகண்ட், அந்த குழந்தைக்கும் கூட கேள்விகள் இருக்கிறது. இந்த உலகத்துல நீ என்னத்தை பார்த்த அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆடு மாடுகளுக்கும் கேள்வி இருக்கிறது. ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கிறது என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் நம்ப வேண்டும் உறுதியாக. அடுத்து வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையோ தீமையோ என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருதுங்கிற விஷயத்தை நம்ம உறுதியா நம்பணும். அல்லாஹ் எது நன்மை எது தீமை என்று பார்க்கக்கூடிய பகுத்தறிவக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனாலதான் நன்மையை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள், தீமையை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். நான் அப்ப தீமை செஞ்சேன், அல்லாஹ் நாடாம நான் எப்படி செய்ய முடியும்? அப்ப அல்லாஹ் தானே என்ன செய்ய வச்சான், அதுக்கு எனக்கு தண்டனையும் கொடுப்பானா நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது. அல்லாஹ் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறான். இது நன்மை, இது தீமை, இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போக கூடாது, இது நேரான வழி, இது குறுக்கு வழி, இது உன்னுடைய வாழ்க்கைக்கு பலன் தரும், இது உன்னுடைய வாழ்க்கைக்கு தீங்கு விளைக்கும் என்கிற எல்லா பகுத்தறிவுகளை அறியக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு கொடுத்துட்டான். அப்படி கொடுத்ததுனாலதான் நன்மை தீமை என்கிற விஷயங்கள், அதற்கு கணக்கெழுதக்கூடிய மலக்குமார்கள், அதை விவாதக்கூடிய நியாய தீர்ப்பு நாள் என்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன நன்மை தீமை நடந்தாலும் அது இறைவன் புறத்திலிருந்து வருகிறது, அதற்கு முழு பொறுப்பு நாமவே இருக்கிறோம் என்கிற விஷயங்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்து வல் பாசி பாதல் மோத், மரணித்ததுக்கு பிறகு நாம் மீண்டும் உயிர் தெழுவோம், எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியா நம்போம். இதுக்கு பேர் என்னது? ஈமான் முஃபஸ்ஸல். சரிங்களா? அடுத்ததா ஈமான் அப்படின்னா என்ன, முஃமின் அப்படின்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, முஸ்லிம்னா என்ன, இந்த நாளுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஈமான் அப்படிங்கிறது அல்லாஹ் இட்ட கட்டளைகளை முழுமையாக அமல்படுத்துவது. அது அப்படியே நம்ம அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கிறானோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கட்டளை இட்டிருக்கிறார்களோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை முடிந்தவரை நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் ஈமான்ங்கிற பேர். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல் அப்படின்னு குர்ஆன்ல வருது. ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறினார். இன்னும் ஒரு ஆயத்துல உலில் அம்ரி மின்கும் அப்படின்னு சொல்றான்.
மீண்டும் யார் யாருக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டு மார்க்க விஷயங்களை போதித்து நல்வழிக்கு இருக்கிறார்களோ அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். உலில் அம்ரி மின்கும் அப்படின்னு சொன்னா மார்க்க அறிவை பெற்றவர்கள், மார்க்க அறிஞர்கள். சரியா? அப்ப இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுக்கு தான் முக்மின். நம்மளை முக்மின்னு சொல்லிக்க கூடாது. நான் ஒரு சிறந்த முக்மின் என்று நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன்னா முக்மினுடைய தரங்கள் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும், முழுமையா அடிபணிஞ்சு நடக்கணும். அல்லாஹ்க்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டும், மார்க்கம் சொல்ல எந்தெந்த விஷயங்களை விட்டும் நம்ம தவிர்த்திருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திருத்து கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அதில் உறுதியாக இருப்பதற்கு பேர் தான் ஈமான். அதை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு தான் முக்மின். அப்ப முஸ்லிம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன? இஸ்லாமுடைய டெஃபினிஷன் எப்படி சொல்றாங்க? அதாவது அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹி. அதாவது அல்லாஹ்வின் ஏந்தல்களுக்கு வழிபட்டு நடந்து அவன் விலக்கி தடுத்தவைகளிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கு பேர் தான் இஸ்லாம். இந்த விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நம்ம பேர் தான் முஸ்லிம். அப்ப கிட்டத்தட்ட முஸ்லிம் முக்மின் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது முஸ்லிம். அதுல உறுதியா இருந்து ரொம்ப கட்டுக்கோப்பா அல்லாஹ்வுக்காக தான் நான் முழுமையா இதுல ஈடுபட்டிருக்கேங்கிற எண்ணத்தோட எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு பேர் தான் முக்மின். அப்ப நம்ம இறுதி நாள் வரைக்கும் நல்ல முக்மினா இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து இஸ்லாத்தின் ஷர்த்துகள். இஸ்லாத்துடைய ஷர்த்துகள் என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுது நமக்கு? இஸ்லாம்னா என்ன? இஸ்லாத்துடைய கடமைகள்லாம் என்ன? எதை எதை முழுமைப்படுத்தினா, எதை எதை நிறைவேற்றினா இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்றிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். பரிச்சயமான ஹதீஸ். 5 கடமைகள் என்னன்னா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, அடுத்து கலிமா. ஃபர்ஸ்ட் தான் கலிமான்னா. ஹதீஸ்ல எப்படி வருது? புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இஸ்லாம் 5 விஷயங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் 5 விஷயங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அதுல முதல் விஷயம் என்ன? ஷஹாதா. ஃபர்ஸ்ட் விஷயமே சாட்சி சொல்றது, ஷஹாதா ஏத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல நான் முஸ்லீம் இல்ல மூமின்லாம் இல்ல, ஆனா நோன்பு வைப்பேன், தொழுகெல்லாம் செய்வேன், ஹஜ்ஜெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அது ஈமான் முழுமை அடையாது. அப்ப ஒரு மனிதன் தன்னை முஸ்லிமாகவும் முக்மீனாக அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவன் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஷஹாதத்து. அந்த ஷஹாதா எப்படி இருக்கணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நான் சாட்சி கூறுகின்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய இடத்துல நான் வேற யாரையும் நான் நிப்பாட்டி இணையா வைக்க மாட்டேன். அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் ஒருவன் தான் இறைவான் என்பதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அதே போல வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அதே மாதிரி நான் சாட்சி கூறுகின்றேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை ஈமான் கொள்ளணும். இல்ல நான் அல்லாஹ் மட்டும் தான் ஏத்துக்குவேன், ரசூலை ஏத்துக்க மாட்டேன், எனக்கு முகமது நபியுடைய விஷயத்துல எனக்கு என்னுடைய மனசு ஏத்துக்கல அப்படின்னு நம்ம இருந்தால் அது உண்மையான முஸ்லீம் கிடையாது. அப்போ ஒரு கலிமா எப்பொழுது முழுமையடையும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போல சாட்சி கூறுகின்றேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலாகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ஈமானுடைய இஸ்லாத்துடைய ஷர்த்துகள்ல முதல் விஷயம் ஈமான் கொள்ளுதல். இரண்டாவது இகாமிஸ் ஸலாத். நான் ஈமான் கொண்டுட்டேன் ஆனா தொழுக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு முஸ்லிமுக்கு அழகு கிடையாது. அப்ப அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லி காட்டப்பட்ட 5 வேளை தொழுகை முறைகளை தொழுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். 5 வேளை தொழுகைகளை தொழுவது என்பது, உரித்த நேரத்தில் தொழுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. இரண்டாவது விஷயம் இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகையை நிலைநாட்டுறதுன்னா நமக்கு நேரம் வரும்போது தொழுகிறது கிடையாது,
ஐவேளை தொழுகை என்னுடைய என்ன வேலைகள் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அதை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்கிற விஷயத்தை முழுமையாக ஈமான் கொள்ளும். மூன்றாவது, என்னிடத்துல வசதி இருக்கு, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல அதற்குடைய தகுதிகள் வரும் பொழுது அதை சரியான நேரத்தில் உரித்த நேரத்தில் ஜகாத்துடைய செல்வத்தை உரிய நபர்களிடத்தில் கொண்டு செல்வது. ஜகாத் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, இதை நான் எப்படி போய் ரோட்ல மிஸ்டின் உட்கார்ந்துருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறேன், அவங்க சும்மா உட்கார்ந்துருக்கிறாங்க, என்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி அவங்ககிட்ட போய் நான் அப்படி சும்மா கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒரு சில நபர்கள் இன்று எண்ணுகிறார்கள். நான் வேர்வை சிந்தி காலையில இருந்து ராப்பகலா உழைக்கிறேன், ஒருத்தன் சும்மா ரோட்ல உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு என்னுடைய செல்வத்தை நான் போய் கொடுக்கணுமா? அப்படி அல்ல. அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சிருக்கிறான். நம்ம என்ன யோசிக்கணும், ஒருவேளை அல்லாஹ் அந்த இடத்துல நம்மளை வச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன? அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கானு, அல்லாஹ் நான் கேட்காம எனக்கு உரித்த நேரத்துல எனக்கு தேவையான உணவை தரான், என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றான். யார் இடத்துல அல்லாஹ் என்னை கையேந்தாம வச்சிருக்கிறான். அல்லாஹ் மற்றவங்கள்ட்ட போய் இப்படி போறவங்கள்ட்ட கையேந்திர மாதிரி என்னைய வைக்கலையே. அப்ப அதோடைய விஷயங்கள் என்ன? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறதை என்னிடம் உதவி கேட்பவர்களுக்கு நான் வழங்குவேன். அப்ப ஜகாத்துடைய விஷயங்களை உரித்த நேரத்தில் கொடுப்பது. அடுத்தது சௌமி ரமதான். ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும்? வாய்ப்பு பெற்றவர்கள், சக்தி பெற்றவர்கள் கண்டிப்பாக 30 நாள் என்ன செய்யணும்? நோன்பு வச்சிரு. இல்ல நோன்பு வைக்க மாட்டேன், நோன்பு வைக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தொழுகையுடைய விஷயத்தையும் ஜகாத்துடைய விஷயத்தையும் நோன்புடைய விஷயத்தையும் நாம் புறக்கணிக்க கூடாது. எனக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே நான் அதை செய்வேன் என்கிற எண்ணம் இல்லை. நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளுது. அடுத்தது ஹஜ்ஜுல் பைத். ஹஜ்ஜு பண்ற அளவுக்கான வசதிகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஹஜ்ஜு செய்வது என்பது கடமையாக்கப்பட்டது. ஹஜ்ஜு செய்யறதுக்கான வசதிகள் இந்த இடத்துல இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஹஜ்ஜு செய்ய வேண்டியது என்பது கட்டாய கடமை. அப்ப இந்த 5 விஷயங்களும் கட்டாய கடமை. ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், ஈமான் கொண்ட மனிதன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ரமலானுடைய மாதத்தில் அனைத்து நோன்புகளையும் வைக்க வேண்டும், ஜகாத்துடைய செல்வத்தை உரிய நபர்களிடத்தில் உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும், வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ் அதற்கான வசதிகளை கொடுத்த நிலையில் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அப்ப இதுதான் இஸ்லாத்துடைய ஷர்த்துகள். சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஈமான்னா என்ன, ஈமானை எப்படி உள்வாங்கிக் கொள்வது, பேரளவில் முஸ்லிமாக இருப்பதும், உண்மையாக அல்லாஹ்வை எண்ணி அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய சிஃபாத்துகள் என்ன, மலக்குமார்கள் என்றால் என்ன, ரசூல்மார்கள் என்றால் என்ன, அவர்களை எந்த தர்ஜாவில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஈமான் முழுமையான முஃமினாக நாம் எப்பொழுது மாற வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் நினைத்து நாம் அவ்வப்பொழுது நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்பப்ப நினைவு கூறும் பொழுதுதான் நம்ம அதிக முறையில முஃமினா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது இந்த ஈமானுடைய விஷயங்களை உள்வாங்கி அதில் நிலையாக இருப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது என்னன்னு சொன்னா, நாம் சிறு வயதில் படித்த 5 கலிமாக்கள். சிறு வயதில் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். இந்த 5 கலிமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம மறந்துருப்போம். எல்லாத்துக்கும் 4 கலிமா தெரியும், 5வது கலிமா தெரியாது. அது ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அதை நம்ம மனதம் ஏதோ ஒரு சிறு வயசுல விளையாட்டா படிச்சிருப்போம். ஆனா அதோடைய அர்த்தங்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்கிற விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை மறுபடியும் நினைவூட்டும் விதமாக அவ்வல் கலிமா, முதலாவது கலிமா, முதல் கலிமாவே என்ன அப்படின்னு சொன்னா கலிமா. அந்த கலிமாக்கு பேர் என்னன்னு சொன்னா கலிமா தொய்யிப். தொய்யிப்னு சொன்னா மனமானது, தொய்யிப் என்று சொன்னால் மனமானது. அப்ப அந்த அவ்வல் கலிமா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன். நமக்கு அந்த அரபு சொல்லு வரலன்னா கூட அதோடைய அர்த்தம் இது, அந்த விஷயத்தை நம்ம முழுமையா ஏத்துக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை,
முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இதுக்கு பேர் என்னது? முதல் கலிமா. அந்த கலிமாவுக்கு பேரு தொய்யிப், அதனுடைய அர்த்தம் மனமானது. இரண்டாவது கலிமாவுக்கு பேரு ஷஹாதா. இரண்டாவது கலிமாவுக்கு பேரு ஷஹாதா. ஷஹாதா என்று சொன்னால் சாட்சி கூறுதல். என்ன சாட்சி கூறுதல்? ஒரு நபரை ஒரு நிக்கா மஜ்லிஸ்லயோ அல்லது முக்கியமான விஷயங்கள்லயோ அதை உண்மைப்படுத்துவதற்கு பேர் தான் சாட்சி கொடுத்து. நான் சாட்சி சொல்றேன், இந்த நபர் உண்மையான நபர். நான் சாட்சி கூறுகிறேன், இந்த நபர் எந்த தவறும் செய்யவில்லை. நான் சாட்சி கூறுகின்றேன், இவர்கள் இந்த தம்பதிகள் நல்ல முறையில் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வலுப்படுத்தி கூறுவதற்கு பேர் தான் சாட்சி கூறுதல் என்று. அப்ப அந்த ஷஹாதான்னு சொன்னா சாட்சி கூறுதல். என்ன சாட்சி கூறுதல்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி கூறுகின்றேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதே போல நான் மீண்டும் சாட்சி கூறுகின்றேன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் சாட்சி கூறுவோம். மூன்றாவது கலிமா என்னது? கலிமா தம்ஜீதுன்னு பேரு. அதுக்கு கலிமத்து தம்ஜீதுன்னு பேரு. தம்ஜீதுன்னு சொன்னா பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் மிக தூய்மையானவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் மிக தூய்மையானவன். வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எந்த இறைவனும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேற எந்த கடவுளும் கிடையாது, வேற எந்த இறைவனும் கிடையாது. அல்லாஹு அக்பர், அவன் எப்படிப்பட்டவன்? மிக பெரியவன். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், நன்மைகளை செய்யக்கூடிய பலத்தையும் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் வல்லமை மிக்க அல்லாஹ்வின் உதவி அன்றியே வேற யாராலையும் நம்மளை செய்ய வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம உறுதியா நம்பணும். நம்ம நன்மை செய்யணும்னாலும் அதுக்கு அல்லாஹ் நாடணும், தீமையை விட்டு தவிர்ந்திருக்கணும்னாலும் அதுக்கு அல்லாஹ்வோட நாடணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம ஈடுபட முடியாதுங்கிற விஷயத்த நினைச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். முதல் கலிமா தய்யிப், மனமானது. இரண்டாவது சாட்சி கூறுதல், கலிமா ஷஹாதா. மூன்றாவது கலிமத்து தம்ஜீத், பரிசுத்தமாகுதல். நான்காவது கலிமத்து தௌஹீத், ஒருமைப்படுத்துதல், ஓர்மையா இருக்கு. அந்த அந்த வஹ்தானியத்துடைய கொள்கையில நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுக்கு இணையான வேற யாரையும் நான் எந்த நேரத்திலையும் வச்சிட மாட்டேன். சாதாரண மனிதர்கள் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்று நான் மனதில் எண்ணிக்கொள்ள மாட்டேன். என்ன தேவைனாலும் அல்லாஹ்ட்ட தான் நான் போவேன் அப்படிங்கிற விஷயத்துலதான் நம்ம உறுதியா இருக்கு. அப்ப அந்த நாலாவது கலிமா நமக்கு தெரியும், என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் ஒருவன், அவன் ஒருவன். அல்லாஹ்ங்கிறது ரெண்டு பேரோ மூணு பேரோ எண்ணற்ற நபர்களோ கிடையாது. அல்லாஹ்ங்கிறது ஒருத்தன். அந்த ஒருவனை தான் நான் முழுமையாக நம்ப வேண்டும். லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது, அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது. லஹுல் முல்க், ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவனுக்கு சொந்தமானது. அனைத்தின் அதிபதியுமாக அவன் தான் இருக்கிறான். அவன் தான் முல்காக மாலிக்காக இருக்கின்றான் என்கிற விஷயத்தை, இந்த முழு சாம்ராஜ்யம் அவனுக்கு உரித்தானது, அவனுக்கு சொந்தமானது என்கிற விஷயத்தை நாம் நம்ப வேண்டும். வலகுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்கு தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகழும் அவனையே சாரும். எந்த புகழுக்கும் சொந்தக்காரர்கள் நாம் அல்ல என்கிற விஷயத்தை உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல யுஹ்யி வ யுமீத், அவன்தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறான், அவன்தான் நமக்கு உயிரை வழங்கியிருக்கிறான், உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஓ யுமீத், அவன் யாரை நாடுகிறானோ அவர்களை மரணிக்கவும் செய்கின்றான். யாருடைய உயிரையும் வாங்கக்கூடிய சக்தி நமக்கு, வல்லமை நமக்கு கிடையாது. அந்த சக்தி அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்பிக்கை கொள்ளுங்கள். பியதிஹில் ஹைர், எல்லா நலன்களுமே அவன் வசம்தான் இருக்கிறது. எல்லா நலன்களுமே அவன் வசம்தான் இருக்கு. அவன் நினைச்சாதான், அவன் நாடுனாதான். அவனுடைய நாட்டம் இல்லாம நம்மளால ஒரு மரத்தின் இலையை கூட அசைக்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் இலை கூட அவனுடைய அனுமதியின்றி அசையாது. அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முழுமையா நம்பணும்.
வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா விஷயங்கள் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான், எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி படைத்தவனாக சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்கிற விஷயத்தை அறிந்து கொள்ளுதல். 4 களிமா முடிஞ்சிருச்சா? 5வது களிமா, இதோடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். ரத்துல் குஃபுர், அதாவது குஃப்ரை விட்டும் விலகி இருத்தல். ரத்த அப்படின்னா தடுத்துக்கிறது. குஃப்ரை விட்டும் தடுத்துக் கொள்ளுதல். எப்படி தடுத்துக் கொள்ளுதல்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு பிஹி. யா அல்லாஹ், எனக்கு அறிந்த நிலைமையில உனக்கு இணையா வேற வஸ்துக்களை கற்பிக்கக்கூடிய விஷயங்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எனக்கு அறிஞ்ச நிலைமையிலே உனக்கு இணையா வேற எதையும் நான் வச்சிடக்கூடாது, உனக்கு இணையா வேற வஸ்துக்களை நான் வச்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட நிலை எனக்கு என்னுள் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடுதல். அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், வேற எந்த வஸ்தையும் உனக்கு நிகரா நான் வச்சிடக்கூடாது, அறிந்த நிலையில். அதே மாதிரி அதே போல என்னுடைய அறியாமையினால் செய்யக்கூடிய விஷயத்தை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடி உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். அறிஞ்ச நிலையில உனக்கு உனக்கு இதையாவது நான் எதையும் செஞ்சிடக்கூடாது, அறியாத நிலைமையில நான் செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், என்ன உன்னிடத்துல மன்னிப்பு தேடுகின்றேன். அதே போல துபுத்து அன்ஹு வ தபர்ரது மினல் குஃப்ர், குஃப்ர்ல இருந்து ஷிர்க்ல இருந்து முழுமையா மீண்டு தௌபா சென்று நான் மீண்டு வந்து விட்டேன். துபுத்து அன்ஹு வ தபர்ரது மினல் குஃப்ரி வ ஷிர்கி வல் மஆசி குல்லிஹா. என்ன குஃப்ர் என்று அழைக்கப்படுகின்ற இறை நிராகரிப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஷிர்க் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விஷயங்களை விட்டும் நான் முழுமையாக மீண்டு தௌபா செய்து விட்டேன், முழுமையாக தௌபா செய்து நான் மீண்டு விட்டேன். வஅஸ்லம்து, நான் முஸ்லிமாகவும் ஆகிவிட்டேன். வஆமன்து, நான் உன்னை பரிபூர்ணமாக ஈமான் கொண்டு விட்டேன். எவ்வாறாக? வஅகூலு, நான் கூறுகின்றேன், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது உன்னுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன். அப்ப ஒரு மனிதன் கலிமா சொல்லும் போதே அவன் பாவ மன்னிப்பு தேடிட்டான். திருப்பி திருப்பி நம்ம பாவத்தை செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் ஆனா பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு தரதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய மனம் ஒவ்வொருத்தருமே தவறு செய்யக்கூடியவன் தான், பாவம் செய்யக்கூடியவன். வகைருல் ஹத்தாயின மினத் தவ்வாபின், அவர்களில் சிறந்தவர்கள் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடினார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப ஒரு மனுஷன் பாவம் செய்யணும், செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும், அதை இறைவன் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதை இறைவன் விரும்புகின்றான். நம்ம மலக்கும் கிடையாது, நபிமார்களும் கிடையாது, பாவமே செய்யாம இருக்கிறது. நம்ம சாதாரண மக்கள் பாவம் செய்வோம், இயல்பு. பாவத்தை செஞ்ச உடனே யாரா இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவ மன்னிப்பு தேடுவதை இறைவன் விருப்பப்படுகின்றான். இது போன்ற விஷயங்களில் நாம் உறுதியாக இருந்து நம்முடைய ஈமானுடைய விஷயத்தை உறுதியாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நன்னடியார்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.